52 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு அபார சாதனையை நிகழ்த்தியிருக்குது இந்திய அணி. என்ன சாதனை என்னன்றத இந்த வீடியோல சொல்றேன். நல்லா கேளுங்க. எஸ், ஒலிம்பிக் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர பீக்ல போயிட்டு இருக்கு. இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹாக்கில இந்தியா கலக்கிட்டு இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி குவார்டர் ஃபைனல்ஸ்ல தன்னோட பிளேஸ உறுதி செஞ்ச இந்திய அணி வந்து பார்த்தீங்கன்னா, லீக் மேட்ச்ன்னு ஒண்ணு இருக்கு. அத ஆடிக்கிட்டு போவோம் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா வந்து பார்த்தீங்கன்னா, மேட்ச் நேத்து நடந்தது. ஓப்பனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா, சுறுசுறுப்பா, விறுவிறுப்பா பயங்கரமா ஆரம்பிச்சது. ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 பிளேயர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ முனைப்போட இருந்தாங்க. அப்ப தெரிஞ்சது இந்த மேட்சோட ஃபயர் எப்படி எப்படின்னு. போயிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 12வது நிமிஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவை சேர்ந்த அபிஷேக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கோல் அடிக்கிறாப்படி. 1 ஃபார் 0ன்னு இருக்கும்போது 13வது நிமிஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கேப்டன் இந்தியன் கேப்டனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெனால்டி கார்னர் கிடைக்குது. ஹர்மீத் சிங் வந்து பார்த்தீங்கன்னா, அத கரெக்ட்டா கோலா வந்து பார்த்தீங்கன்னா, கன்வெர்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் கோல போடுறாரு. இப்படி போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, "ஏப்பா உங்களுக்கு ஒரு பெனால்டி கார்னர் கிடைச்சா எங்களுக்கு ஒரு பெனால்டி கார்னர் கிடைக்காதா?" அப்படின்ற மாரி 25வது நிமிஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு பெனால்டி கார்னர் கிடைக்குது. அத பயங்கரமா பயன்படுத்தி வந்து பார்த்தீங்கன்னா, தாமஸ் கிரேக்ன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவுக்காக ஒரு கோல் அடிக்கிறார். ஸோ 2 ஃபார் 1ன்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, மேட்ச் வந்து கடுமையா போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, 2வது பாதி ஆரம்பிக்கிறாங்க. செகண்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா லீடிங் எடுக்குமா? இல்ல இந்தியா அந்த லீடிங்க தக்க வைக்குமான்னு போயிட்டு இருக்கும்போது 32வது நிமிஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பி ஒரு பெனால்டி ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா கிடைக்குது. அதே கேப்டனுக்கு தான். "எப்பா கேப்டன் யூ ஆர் சோ லக்கி சாமுங்க" அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஹர்மீத் சிங் கிடைக்குது. அதுக்கு வந்து கரெக்ட்டா பயன்படுத்தி கோல் அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, 3 ஃபார் 1ன்ற மாரி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, மேட்ச் கொஞ்சம் சுறுசுறுப்பா போயிட்டு இருக்கும். 55வது நிமிஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு கோல் பெனால்டி ஷூட் அவுட் கிடைக்க வந்து பார்த்தீங்கன்னா, அத கரெக்ட்டா பயன்படுத்தி அவங்களும் கோல் அடிக்க வந்து பார்த்தீங்கன்னா, யாரையுமே கோல் அடிக்க முடியாம இந்தியா சூப்பரா வந்து பார்த்தீங்கன்னா, பில்டப் பண்ணி அப்படியே போயிட்டு இருந்தாங்க. போயிட்டே இருக்கும்போது டாய் முடிஞ்சது அப்படின்ற மாரி இருந்தோனே 3 ஃபார் 2 அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, 52 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவை வந்து பார்த்தீங்கன்னா, வீழ்த்தியது இந்திய அணி அப்படின்னே சொல்லலாம். கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, 1972ல ஜெர்மனியில நடந்த வந்து பார்த்தீங்கன்னா, ஒலிம்பிக்ஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவ வந்து இந்தியா ஜெயிச்சது. அதுக்கப்புறம் வந்து எந்த ஒலிம்பிக்ஸ்லயுமே வந்து இந்தியா வந்து ஆஸ்திரேலியா கிட்ட ஜெயிச்சதே கிடையாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, குவார்டர் ஃபைனல்ஸ் போயிட்டாங்க. இதன் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் குவார்டர் ஃபைனல்ஸ்ல நாங்க வந்து எதிர்கொள்ள வேண்டிய டீம்கள்லாம் இருக்கு. ஜெர்மனி, பிரிட்டன், நெதர்லாண்ட்லாம் ஜெயிச்சுட்டாங்கன்னா, கா அரையிறுதி கண்டிப்பா இதுல வந்து ஹாக்கில ஒரு கோல்டு கிடைக்கும் அப்படின்றத நம்புவோம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம தினமலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.